வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது ஐபோன் டீல்ஸ்ங்க. அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல், பிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல்ஸ்க்கு இன்னும் ஒரு 2-3 நாள் தாங்க இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஐபோனோட பிரைசிங் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. சோ என்னென்ன ஐபோன் என்னென்ன பிரைசிங்ல வருது அப்படிங்கறத லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் வரைக்கும் பார்க்க போறோம். சோ நீங்க கம்மி பட்ஜெட்ல ஐபோன் வாங்க இருந்தாலும் சரி, இல்லாட்டி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஐபோன் வாங்குறதுக்கு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா இந்த டீல்ல ஒரு ஐபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ கம்மி பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இருக்கிறதுல லோவஸ்டா ஒரு ஐபோன் இந்த சேல்ல நீங்க வாங்கணும்னா ஐபோன் 12 மினியை தான் நீங்க வாங்கணும். ஏன்னா ஐபோன் 12 மினி உங்களுக்கு பிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல்ல 19,999 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது பிளிப்கார்ட்டோட பேஜ்ல சீக்ரெட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க, பட் எங்கேயுமே அவங்களோட ஆஃபர் பேஜ்ல மென்ஷன் பண்ணல 12 மினி. சோ நம்ம இந்த சீக்ரெட் டீல் நினைச்சாலும் இங்க ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த சேலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஐபோன் 12 மினி 19,999 தான் இருந்துச்சு, ஸ்டாக் அவுட் ஆகி இருந்துச்சு. சோ அப்படி இருக்கும்போது இந்த பிக் பில்லியன் டே சேலுக்கும் ஐபோன் 12 மினிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. ஐபோன் 12 மினி சேல்ல வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 80% வரதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. பட் இன் கேஸ்ல 19,999 உங்களுக்கு ஐபோன் 12 மினி கிடைச்சதுன்னா கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க. சீரியஸ்லி சூப்பரான பிரைஸ், கிரவுண்ட் பிரேக்கிங் டீல். சோ பாப்போம் 20K க்கு ஐபோன் 12 மினி வருமா அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு 20% சான்சஸ் தான் இருக்கு ஆஃபர்ல வர்றதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தபடியாக நீங்க கம்மி விலையில ஒரு ஐபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உண்மையான டீல் ஐபோன் 13. ஏன்னா ஆஃபிஷியலி அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்ல ஐபோன் 13 37,999 க்கு வருது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து. சோ உங்களுக்கு பேஸ் மாடல் 128GB ஐபோன் 13 ல கிடைச்சதும் சீரியஸ்லி ஐபோன் 13 ஒரு நல்ல டீல் தாங்க. குறிப்பா நீங்க பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு ஐபோன் வாங்க போறீங்க அப்படின்னா ஐபோன் 13 ல உங்களுக்கு நல்ல பேட்டரி லைஃப் இருக்கு, பிரச்சனையே இல்ல. ரெண்டாவது சினிமேட்டிக் மோட் மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கறது ஐபோன் 13 ல கொடுத்தாங்க. சோ நல்ல வீடியோ எல்லாமே செம்ம ஸ்டேபிளா இருக்கும். A15 Bionic 5G சிப் கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கிடையாது, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது, இதை தாண்டி AI ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. சோ இதுதான் ஒரு மைனஸா எனக்கு தோணுது. பட் ஸ்டில் 38K ஃபர்ஸ்ட் டைம் ஐபோன் பையரா வீடியோக்காக ஐபோன் வாங்குறீங்க அப்படின்னா சாலிட் சாய்ஸ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் மெயினான விஷயங்க ஐபோன் 15. நிறைய பேர் இதுக்காக தான் வெயிட் பண்ணிருப்பீங்க. பட் பிளிப்கார்ட் பாத்தீங்கன்னா ஐபோன் 15 ஓட பிரைஸ் ரிவீல் பண்ணவே இல்ல. சோ ஆக்சுவலா இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற 23ஆம் தேதி 7 மணிக்கு ரிவீல் பண்ணிருக்கணும், பட் பிளிப்கார்ட் பண்ணல. பட் ஆஃபிஷியலி அவங்க சொல்லியிருக்கிறது 4 இல்லாட்டி 5 ஃப்ரண்ட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ 40 ல இருந்து 50,000 குள்ள இருக்க போகுது, அது நம்மள எல்லாத்துக்குமே தெரியும். சோ எனக்கு தெரிஞ்ச ஐபோன் 15 46,999 க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி 48,999 க்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அண்டர் 15,000 ல உங்களுக்கு ஐபோன் 15 சீரியஸ்லி ஒரு சூப்பரான டீல் தாங்க. USB-C போர்ட் கிடைச்சதும் 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ கேமரா வேற லெவல்ல இருக்குங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல காம்படிஷனே கிடையாது, அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க ரியர் கேமரா. செம கிளாரிட்டியான டிஸ்ப்ளே, பேட்டரி லைஃப் எக்ஸலென்ட்டா இருக்கு, பிரச்சனையே இல்ல. சோ அகைன் டிராபேக்னு பாக்கும்போது 120Hz AOD இல்ல, இது பெரிய மைனஸ் கிடையாது. மெயினா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இல்ல, இத நான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப மொபைல் எல்லாமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்க்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் பெருசா இருக்க போறது இல்ல, சின்ன சின்ன ட்வீக் தான் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர்ல தான் மெயினான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது AI ஃபீச்சர்ஸ் எதுவுமே ஐபோன் 15 க்கு ஃபியூச்சர்ல வராது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிராபேக். பட் ஸ்டில் இந்த பிரைஸ்க்கு நீங்க ஐபோன் வாங்கி ஒரு 2 இயர்ஸ்ல சேஞ்ச் பண்ற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா தாராளமா ஐபோன் 15 கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐபோன் 16 இப்ப எடுத்தா கூட ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அதுல இன்பில்ட்டா வராது. இப்போதைக்கு பீட்டால தான் ஓடிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் தான் நம்மளுக்கு ஆஃபிஷியலி இந்தியால வருது அப்படிங்கறதுனால நீங்க ஐபோன் 15 இப்ப வாங்கி ஒரு 2 இயர்ஸ் தாராளமா யூஸ் பண்ணலாம், எந்த வித பிரச்சனையுமே இல்லாம. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஐபோன் வாங்குற மாதிரி பிளான்ல இருந்தீங்கன்னா ஐபோன் 15 நீங்க கன்சிடர் பண்ணலாம். லாங் டர்ம் யூசருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மத்தபடி எனக்கு AI எல்லாம் வேணாம்ப்பா, சூப்பரான கேமரா எனக்கு போன்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐபோன் 15 இஸ் a solid choice, தாராளமா நீங்க சூஸ் பண்ணலாம். சோ உண்மையிலே ஐபோன் 15 எவ்வளவு பிரைஸ் வருது அப்படிங்கறது தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம 26ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கணுங்க. ஏன்னா 26th நம்மளுக்கு பிளஸ் மெம்பர்ஸ்க்கு பிக் பில்லியன் டே சேல் லைவ்ல வருது. அப்பதான் நம்மளுக்கு ஐபோன் 15 ஓட பிரைஸ் எக்ஸாக்ட்டா தெரியும். அண்ட் ஐபோன் 15 வாங்கலாமா 16 வாங்கலாமாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா மேல வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோ ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஓகே गाइस, இப்போ நெக்ஸ்ட் பட்ஜெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15+ கிடைக்கும். ஐபோன் 15+ ஓட பிரைஸும் ரிவீல் பண்ணல. பிளிப்கார்ட் ஹைப் ஏத்துறதா நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. பட் இந்த வருஷம் ஆல்ரெடி மக்கள் எல்லாம் கடுப்புல இருக்காங்க, AI ஃபீச்சர்ஸ் எதுவுமே ஐபோன் 15 க்கு இல்லன்னு. இப்படி இருக்கும்போது பிளிப்கார்ட் மேலும் கடுப்பு ஏத்துறான். 15+ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐபோன் 15 லயே கொஞ்சம் பிகர் டிஸ்ப்ளே, பிகர் பேட்டரி அண்ட் ஸ்பீக்கரும் இதுல பெட்டரா இருக்கும். இன்னும் டீடைலா ஐபோன் 15 க்கும் 15+ க்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேல ஐகார்ட்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் கமிங் டு திஸ் வீடியோ, ஐபோன் 15+ ஓட பிரைசிங் எவ்வளவு வரும்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 56,999 இல்லாட்டி 58,999 அப்படிங்கிற பிரைஸ்க்கு வரும். ஏன்னா லாஸ்ட் இயர் ஐபோன்
14க்கும் 14 பிளஸுக்கும் 10,000 ரூபாய் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வருஷமும் ஐஃபோன் 15க்கும் 15 பிளஸுக்கும் 10,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால ஐஃபோன் 15 என்ன பிரைஸுக்கு வருதோ அதுல இருந்து 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆட் ஆகும் 15 பிளஸுக்கு. குறிப்பா ஐபோன்ல நீங்க நல்ல பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா ஐபோன் 15 பிளஸ் சாலிட் ரெக்கமெண்டேஷன். பேட்டரி லைஃப் எக்ஸலண்டா இருக்கும், வேற லெவல் பேட்டரி. அண்ட் இது இல்லாம 14 பிளஸும் ஆஃபர்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 14 பிளஸ் வந்து உங்களுக்கு ஐபோன் 15க்கும் 15 பிளஸுக்கும் நடுவுல பிளேஸ் ஆகும். அப்படி பிளேஸ் ஆச்சுன்னா அது வேல்யூ ஃபார் மணியா இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஐபோன் 14ல இருந்து 15 ஒரு நல்ல அப்கிரேட், நிறைய விஷயங்கள் ஆப்பிள் சேஞ்ச் பண்ணாங்க ஹார்ட்வேர் வைஸ். அதனால என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஐபோன் 14 பிளஸ் ஒரு 50,000 52,000 அந்த ரேஞ்சில வரும். அப்படி வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபாய் போட்டு ஐபோன் 15 பிளஸ் எடுக்கிறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சோ அப் டு 10k வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் கொடுத்து நீங்க 15 பிளஸ் எடுக்கலாம். அண்ட் இப்போ அப்படி இன்னும் கொஞ்சம் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி மேல போனீங்க அப்படின்னா ப்ரோ சீரிஸ் ஐபோன் 15 ப்ரோ இதுக்கு மட்டும் பிரைஸ் விவரமா ரிவீல் பண்ணிட்டாங்க. Flipkart ஒரு பிக் பில்லியன் டே சேல்ல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ சீரிஸ் ஆஃபர்ல வந்திருக்கு. 15 ப்ரோவோட பேஸ் வேரியன்ட் 128GB 89,990 காஸ்ட் ஆகுது. இந்த பிரைஸ்க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய டீல் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப லேட்டஸ்டா வந்து ஐபோன் 16 ப்ரோ பிரைஸே கம்மியா தான் இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. 1.2 lakhs வருது. அதுல உங்களுக்கு 4,000 கேஷ்பேக் பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 26,000 ரூபாய் பிரைஸ் டிஃபரன்ஸ் வருது. ஆஃபர்ல நீங்க 15 ப்ரோ வாங்குறதுக்கும் இப்போ புதுசா போயிட்டு 16 ப்ரோ வாங்குறதுக்கும் சோ நீங்க கிட்டத்தட்ட 90,000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு போன் வாங்கும் போது 26,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 16 ப்ரோ வாங்குறீங்கன்னா ஈவன் தோ 16 ப்ரோல பெரிய அப்கிரேட் இல்லனா கூட ஒரு சில ஃபீச்சர் சீரியஸ்லி வர்த்தா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கேப்சர் பட்டன் 4K 120 fps ல உங்களால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இது இல்லாம அந்த புது 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஐபோன் 16 ப்ரோல பெட்டரா இருக்கு. சோ அந்த 26,000 நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறதுக்கு வர்த்தமா தான் எனக்கு தெரியுது. அண்ட் இது இல்லாம நீங்க ஐபோன் 16 ப்ரோ இப்போ வெளிநாட்டுல பர்ச்சேஸ் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் மலேசியால செக் பண்ணேன் 96,000 தான் காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்தியால 90,000க்கு நான் ஏன் 15 ப்ரோ வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது. சோ அதுக்காக நான் மலேசியா போய் வாங்க சொல்லல. பட் உங்களோட பட்ஜெட் ரொம்ப டைட்டா இருக்கு, எனக்கு ஒரு ப்ரோ ஐபோன் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 15 ப்ரோ ஒரு நல்ல சாய்ஸ் தாங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அப்படியே இன்னும் கொஞ்சம் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி மேல போனீங்கன்னா ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் 1,10,000 ரூபாய்க்கு ஆஃபர்ல போட்டிருக்காங்க பிக் பில்லியன் டே சேல்ல. சோ இது ஒரு நல்ல டீலா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல டீல்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நபர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணி போன் வாங்குறாரு அப்படின்னா அவரால் ஈஸி இன்னொரு 30,000 ஸ்பெண்ட் பண்ணி ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் லேட்டஸ்ட் மாடலே அஃபோர்ட் பண்ண முடியும். சோ அப்படி இருக்கும்போது அவ்வளவு வேலை போட்டு நான் புது போன் வாங்குறதுக்கும் ஒரு வருஷம் முன்னாடி லான்ச் ஆன போன் வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுவும் இந்த வருஷம் இந்தியால ப்ரோ மாடல்ஸ்க்கான பிரைஸே கம்மி பண்ணிருக்கனால நீங்க தாராளமா புது மாடலான ஐபோன் 16 ப்ரோ கன்சிடர் பண்ணலாம். 30,000 ரூபாய் சாதாரண அமௌண்டா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,10,000 ரூபாய் போடுறவங்களுக்கு இன்னொரு 30,000 ரூபாய் போடுறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் உங்களோட பட்ஜெட் வந்து டைட்டா இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு எக்ஸாக்டா பட்ஜெட் இருக்கு 1,10,000 ரூபாய் தான் அப்படின்னா நீங்க மேபி இதை கன்சிடர் பண்ணலாம். பட் எனக்கு அது பெரிய டீலா தெரியலங்க. சோ அவ்வளவுதான் இந்த வருஷத்தோட ஐபோன். பெருசா எனக்கு தெரிஞ்ச ஐபோன்ஸ் எதுவுமே கிரவுண்ட் பிரேக்கிங் டீல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல. குறிப்பா நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணனால அப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஐபோன் 15 ப்ரோ எல்லாம் 80,000 ரூபாய்க்கு கீழே வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் ஆண்ட்ராய்டுல நிறைய சூப்பரான டீல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. பிக்சல் 8 உங்களுக்கு அண்டர் 40k வந்துருச்சு, S23 அண்டர் 40k வந்துருச்சு, S23 அல்ட்ராவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 70,000ல கிடைக்குது. ஐபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 15 மேபி அந்த 45,000 ரேஞ்சில வந்தா கிரவுண்ட் பிரேக்கிங் டீலா இருக்கும். மத்தபடி பெரிய டீலா எனக்கு எதுவும் தெரியலங்க. 12 mini 20,000 வந்துச்சுன்னா அது அப்சல்யூட்லி கிரவுண்ட் பிரேக்கிங் டீல் தான். பட் வருமானங்கிறது ஒரு டவுட் தான். அண்ட் இது இல்லாம மத்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ஆஃபர்ல வருது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்றேன். அண்ட் உங்கள நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி, உங்களோட ஐபோன் 16 சீரிஸ் எப்போ ப்ரோ வரும், நீங்க எப்போ ஐபோன் 16 வீடியோ போடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் மந்த்ல வியட்நாம் அண்ட் மலேசியா ட்ரிப் போறேன். சோ அதனால அங்க போயிட்டு ஐபோன் 16 ப்ரோ கம்மியான பிரைஸ்க்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சோ அதனால இந்த வருஷம் வீடியோ கொஞ்சம் லேட்டா தான் வரும், மன்னிச்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வியட்நாம் இல்ல மலேசியால இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவ்வளவுதான் guys இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் மலையத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.